Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோ டியூட்டோரியல்ல ஒரு போட்டோவை எப்படி ஐகானை சேஞ்ச் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இன்னைக்கு யார் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இவரோட ஃபோட்டோ வச்சு தான் நம்ம எப்படி ஐகான் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோவை தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெருசும் தேவையில்லை, தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ தேவைப்படுமோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம், க்ரப் பண்ணிக்கலாம். அது க்ரப் டூல் இருக்குது, அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரப் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏரியாவை என்டர் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து ஓகே நார்மல் குவாலிட்டியாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஐகான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டான அந்த ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. யூஸ் பண்ணிங்க. அப்புறம் நான் இதை பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன்னா பென் டூல் வச்சு நார்மலாக கட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் அதை ரொம்ப இதெல்லாம் கட் பண்ணல, சும்மா ஃபேஸ் மட்டும் அந்த கரெக்டாக விட்டுட்டு மற்ற ஹேரு அந்த ஷர்ட்டு அப்படிலாம் ஓரளவுக்கு அப்படியே சும்மா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வீடியோவை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இது ஒன்றும் அவ்வளோ பெருசுலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சிம்பிளான விஷயந்தான். உங்களோட ஃபோட்டோவை எது எதுக்கெலாம் தேவைப்படுதோ அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐகான் யூஸ் பண்ணால் ஒரு வேளை ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், அது மாதிரி இன்ஸ்டாகிராம், அது மாதிரி நிறைய இருக்கும். அது மாதிரி வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். நிறைய எடிட்டிங் பண்ணி நிறைய இது போட்டால் அது மாதிரி பிக்சர்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு டிசைன், இது ஒரு இது பார்க்கவே நல்லாயிருக்கும். நம்ம எப்பயும் போல் இது வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா அது வந்து அந்த இடம் மட்டும் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜே எடுத்துக்கலாம். அதை இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ மட்டும்தான், லேயர் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறேன். த்ரெஷ்ஹோல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே இந்த பாக்ஸில் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அந்த ஃபோட்டோ எப்படி லுக்காக இருக்கும் அந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த பொசிஷனில் வச்சு ஓகே கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா செலக்டிங் டூல் ஒன்று இருக்கும், ஒரு மத்தாப்பு மாதிரி இருக்கும். அதை இது மாதிரி அதை எடுத்து நம்ம எந்த கலரில் வச்சுருக்கோமோ அந்த கலர் வந்து மட்டும் செலக்ட் ஆகும். அது வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் பிளாக் எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி இதில் வந்து பிளாக் தான் நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்குது. ஓகே, பிளாக் எடுத்துக்கிறேன். அப்படியே பிளாக் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்தெந்த இடம்லாம் கொஞ்சம் செலக்ட் ஆகாத இருக்குது அப்படின்னு ஜூம் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடம் தெரியும். அந்த இடம்லாம் அந்த ஃபோட்டோவில் விட்டுட்டிங்கன்னா வச்சுக்கேன், நம்மளுக்கு ஒரு இது, அதாவது ஒரு இதாகவே கிடைக்காது, ஒரு ஷேப்பாகவே கிடைக்காது. ஃபோட்டோ கண்ணா பண்ணு கிடைக்கும். அதனால் இது பண்ணிங்க. அதில் ஒயிட் இருக்கும், அதுவும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனமாக பாருங்கள். ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் க்ரியேட் பண்ணிங்க. இப்போ B2 அமுக்குனிங்கன்னா அது வந்து நம்ம இழுத்து இதில் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது அதுலேருந்து இம்போர்ட் பண்ணி இதில் விட்டுக்கிறோம். தேவையான அளவு கண்ட்ரோல் T அமுக்கி உங்களுக்கு ஏதோ ஷிஃப்ட்டை பிடிச்சி அமுக்குனிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் மட்டும் வரும். இல்லைனா ஷிஃப்ட்டு பிடிக்காத எப்பயுமே பெருசு பண்ணாதீங்க. ஓகே, நான் இப்போ இது பண்ணிக்கிட்டேன். இதை இப்போ நான் ஒரு பேக்ரவுண்டு வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேலக்ஸி மாதிரி, அதாவது இதில் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஏற்கனவே ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த வீடியோ யூடியூப்பில். இது ஆனால் வாய்ஸ் கொடுக்கல, ஸோ சின்னதாக வாய்ஸ் கொடுக்கலாமேன்னு தான். ஓகே, இந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்துக்கிறோம் பேக்ரவுண்டு. இப்போ நம்ம இதை பெருசு பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோவுக்கு தகுந்த அளவுக்கு. ஏன்னா இது உள்ளார வந்து நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். இந்த மெர்ஜ் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல, நான் செக் பண்ணி பார்த்தா அது மெர்ஜ் பண்ணுற ஆப்ஷன் இல்லை 7.0 யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் வேறு எதனா யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அதில் CS6 CCலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா அந்த இதை வந்து கீழே லைட்டாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த லேயரோட அது மெர்ஜ் ஆகிடும். இப்போ மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ எந்த இடம் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து தள்ளி யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த இடம் உங்களுக்கு அந்த ஐகான் கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக ஸ்ட்ரோக் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து இன்னும் மெர்ஜ் பண்ணிட்டோம் இந்த ஃபோட்டோவோட. ஆனால் இதோட நம்ம இன்னும் வந்து
இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இன்னும் மெர்ஜ் பண்ணல. ஓகே, நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன் இதை. இப்போ வந்து நம்ம ட்ராப் ஷேடோ இல்லை ஏதாச்சும் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஏதாச்சும் எஃபெக்ட் கொடுக்க முடியுதா பார்ப்போம். நான் வந்து இதில் வந்து ட்ராப் ஷேடோவை கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கிறேன். அது கொடுத்த உடனே ஒரு 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 அதாவது அதை சுற்றி அந்த ஒரு ஃபெதராக கிடைக்குது. அது பார்க்கவே கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அது ரவுண்ட் கொஞ்சமாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அது பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எப்பயுமே ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோவாகவே நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா கொஞ்சம் மொக்கையான ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த அந்த வந்து ஷேப் உங்களுக்கு கிடைக்காது, இந்த ஃபோட்டோவோட ஷேப்பு. சரி, நம்ம இதில் எம்கே அப்படின்னு மதன் கௌரி, அதை எம்கேன்னு நான் வந்து இது பண்ணிடுறேன், ஷார்ட் ஃபார்மு. இது எந்த உங்களுக்கு வந்து இது வேணுமோ அந்த ஸ்டைலில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுக்கிட்டேன் எனக்கு தேவையான ஸ்டைலில். இப்போ இந்த ஃபோட்டோக்குள்ளாரையும் நம்ம அதை அந்த கேலக்ஸி ஃபோட்டோவை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த ஃபோட்டோவை திருப்பி நம்ம இது உள்ளார இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறோம். எப்பயுமே எது உள்ளார இம்போர்ட் பண்ணுறோமோ அது நம்ம மேலே இருக்கணும். இப்போ இம்போர்ட் பண்ணுறோம்ல அது வந்து கீழே இருக்கணும். இப்போ நான் இம்போர்ட் பண்ணது மேலே வச்சுருக்கேன் கேலக்ஸி. திருப்பி அதே மாதிரி ஆல்ட்டை பிடிச்சி லைட்டாக அப்படி கீழே இழுத்து விட்டிங்கன்னா, வீடியோவில் பாருங்கள் கவனமாக, இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல இந்த ஃபாண்ட் வேணுமோ அதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் இஎம்க்கு. அதுக்கப்புறம் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டோக் கொடுக்கணும்னு தோணுச்சா ஸ்டோக் கொடுத்து பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டோக் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மேலும் நம்ம வந்து நிறைய வீடியோ பார்க்கலாம். நானும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். டிஜிட்டல் பெயிண்டிங் மட்டும் இல்லை, நிறைய வீடியோ நம்ம வந்து போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.